வணக்கம். பூங்குனி சமையல் சேனல்ல சால மீனை எப்படி கைவாக்குறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வாழை இப்படி கட் பண்ணிட்டு இங்க இருந்த இப்படி இப்படி வெட்டிட்டு இந்த செல்லை இப்படி பிச்சிருங்க. இப்படி எடுத்துடணும். இப்படி எடுத்துட்டு இந்த அருக்கு வருங்க, இது மெயினா இதை எடுத்துடணும். இந்த குடல், இந்த ஒரு குடல் இருக்கு வருங்க, இப்படி சுத்தமா கைவாத்துருக்கு வருங்க. இதென்னும் நல்லா உப்பு போட்டு நீங்க தண்ணியில ஒரு 4 தண்ணி ஊத்தி அலசி உப்பு போட்டு வச்சுட்டீங்கன்னா கவிச்சு எதிராது நல்லா சுத்தமா இருக்கு வருங்க மீன். இதே மாதிரியே நீங்க இப்படி கைவாருங்க. கைவாக்கி உங்களுக்கு லேசா இருக்கும். இப்படி வச்சு முதல்ல இப்படி இழைச்சிக்கோங்க. இந்த செல்லு பூரா வந்துடும், லேசா இருக்கும். வச்சுட்டு இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு மீன் கொஞ்சம் கைவாக்க கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால இப்படியே நீங்க இப்படி இப்படி கத்திரி வச்சு இப்படி வெட்டிருங்க. வெட்டிட்டு இப்படி எடுத்துடணும். இப்படி எடுத்துட்டா கிளீனா இருக்கு வருங்க, சுத்தமா. இந்த ஒரு மொத்தத்துல இந்த கருப்பு இந்த குடலு எதுவுமே இருக்கக்கூடாது. குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். இப்படி எடுத்து இப்படி சுத்தமா இப்படி இருக்கணும். நாங்க தூத்துக்குடி போயிருந்தோங்க, அங்க வாங்கிட்டு வந்த மீன் தான். அங்க ரோட்டு மேல விற்பாங்க. அப்பமே பிடிச்சிட்டு வந்து நல்லா ரத்தத்தோட இருக்கு வருங்க மீன் எல்லாம் பாருங்க. சூப்பரா ஐஸ்ல விற்காம அப்படியே வச்சு விற்கிறாங்க. நல்லா அங்க சௌரியமாவும் கிடைக்கும். கிலோ வந்து 120 தான். நல்லா 1 கிலோ மீன் நல்லா சூப்பரா கெட்டு போகாம நல்லா இருக்கும். நீங்க தூத்துக்குடி போனீங்கன்னா இதை மாதிரி வாங்கிட்டு வந்து வைங்க. நல்லா பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்பமே பிடிச்சிட்டு வந்து விற்கிறாங்க. நாங்க எப்பயும் தூத்துக்குடி போனா அந்த மீன் வாங்காம சால மீன் தான் வாங்குவோம். இந்த மீன் வாங்கிட்டு வந்து இதை மாதிரி சுத்தமா கைவாத்து வச்சு சாப்பிட்டா நல்லா சூப்பரா இருக்கும். மீன் இப்ப இந்த வருங்க நல்லா சுத்தமா அவ்வளவு மீன் கைவாத்தாச்சு வருங்க. இத மாதிரி இப்படி செல்லு இப்படி எடுத்துருங்க. சூப்பரா வந்துடும் செல்லு பூரா. இந்த குடல் தான் நச நசன்னு வரும். இப்படி இப்படி வெட்டிட்டீங்கன்னாக்கா அருமனை வச்சு வெட்டுறதோட இப்படி கச்சி வச்சு வெட்டிடுங்க. இப்படி எடுத்து ஒரு கருப்பு குடலா இருக்கும். அந்த குடல் இதெல்லாம் சுத்தமா கை வைக்கணும். இப்படி வச்சுட்டு இப்படி 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 இழைக்கணும். இந்த வாக்குல இப்ப இப்படி இங்க இருந்து இப்படி இழைக்கணும். இப்படி இழைச்சா அந்த மீன் சத்தும் வராது, நம்ம அது தொலி பேராது. நல்லா சூப்பரா எடுக்கலாம். சுத்தமா வந்துடும். எடுத்துட்டு எடுத்துட்டு இன்னும் ஒரு முள் இருக்கும் பாருங்க. இதை மெயினா இதையும் இப்படி தட்டி விட்டுறணும். தட்டி விட்டு இருக்குத்தீல குடல் இங்கதான் இருக்கும். இப்படி எடுத்துடணும். இத மாதிரி சுத்தமாயிருச்சு தீல. இப்ப இதை அலசிடுவோம். இந்த இப்ப இதுல 3 தண்ணி ஊத்தி அலசி இருக்கேன். நல்லா விளையாண்டு குத்திங்களா. இப்ப இந்த உப்பை போட்டு 1 2 செதில் இருந்தாலும் போயிடும். இதா
அலசி எடுத்துக்கணும். உப்பு போட்டு இப்படி கழுவணும். அவ்வளவுதான். அந்த வருது வருங்க. இன்னும் இது அலசிக்கிறேங்க. இப்படி உப்பு போட்டு அலசி எடுத்து வச்சிட்டீங்கன்னா மீன் கெட்டு போகவும் செய்யாது, நல்லா இருக்கும். சுத்தமா 1-2 செதில் இருந்தாலும் வந்துடும் இல்லையே. நல்லா சுத்தமா கழுவி அலசி எடுத்தாச்சு வருங்க. இது கவிச்சு எதுவுமே வராது. இந்த மீன் சால மீன் குழம்பு நம்ம வீட்டு சேனல்ல இருக்குது, நீங்க எடுத்து பாருங்க. வச்சு மறுநாள் காலையில நல்லா தோசையோ இட்லியோ மதியத்துக்கு கூட நல்லா சாப்பாடு வடிச்சு சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கும். பழைய மீன் குழம்புக்கும் சாப்பாட்டுக்கும் நம்ம வீட்டு சேனல் எடுத்து பாருங்க. லைவாத்த கழிவு இருக்கு பாருங்க. இத மீன் அமுதமா இதை இதுல அள்ளி போட்டு ஏதாச்சும் ஒரு டப்பா நல்லா காத்து போக மூடி வச்சிருங்க. இதை அள்ளி போட்டு இது செடிகளுக்கெல்லாம் நல்லது. ஒரு 3 மாசம் இருக்கணும் இந்த பாட்டிலேயே. ஏதோ ஒரு டப்பா நல்லா, நான் இந்த டப்பா தான் இப்ப இருக்கு, அதனால இதுலயே போடுறேன். இது கவிச்செல்லாம் வராது. நல்லா சிக்குன்னு மூடி வச்சிருங்க. அப்படியே டானிக்கி ஆயிரும். இந்த இருக்கு பாருங்க முருங்கை இலை. நல்ல அகலமான டப்பான்னு உங்களுக்கு போட இருக்கும். நல்ல அகலமான டப்பாய சுத்தமா கழுவி போடுங்க. ஏற்கனவே முருங்கைக்கீரை நீங்க வச்சிருப்பீங்க வீட்டுல, முருங்கை செடி. அதுல 2 இலை இப்படி கொப்பு பொறிச்சு நம்ம வீட்டுல உள்ள செடிகளுக்கு இதே ஊத்தலாம். உரம் வேற பெசலா எந்த உரமும் வேண்டாம். 3 மாதம் கழிச்சு ஊத்தணும். இந்த இருக்கு பாருங்க இந்த வெல்லம். இவ்வளவுக்கு 1 கிலோ கழிவுக்கு இவ்வளவு வெல்லம். ஒரு 100 கிராம் வெல்லம் வச்சுக்கோங்களேன். இதுல போட்டு இவ்வளவுதான். இப்படி ஒரு குலுக்கி இந்த தண்ணி தான் இருக்கு வருங்க. இதுக்கு 3/4 தண்ணி ஊத்துவோம் இந்த பாட்டிலுக்கு. இந்த ஊத்தி இருக்கு பாருங்க. இவ்வளவுக்கு இருக்கு தண்ணி. அதே மாதிரி நீங்க அளவு எடுத்து ஊத்துங்க. இப்ப இத குளிக்க வச்சிடும். 3வது மாதம் 90 நாள் கழிச்சு, இப்படி வச்ச 90 நாள் கழிச்சு இந்த இருக்கு வருங்க. இது இந்த பாட்டில் போட்டு 2 மாசம் ஆச்சு இதே மாதிரி வச்சு. இது இப்ப 1 மாதம் தான். இப்ப இந்த மாதம் இதுக்கு அடுத்து இது வச்சிருக்குது. இது 90 நாள் வரை இதை எடுத்து நம்ம செடிகளுக்கு ஊத்தலாம். அந்த செடிகளுக்கு ஊத்தின செடியை கூட காமிக்கிறோம் பாருங்க. நம்ம வேற உரமே போட வேண்டியது இல்லை. இந்த சீத்தா மரத்துக்கு அதான் போட்டோம். ஆனா பழம் காய்ச்சி ஓஞ்சிருச்சு. நல்லா பருசா இருக்கு வருங்க. சீத்தாப்பழம் நோயே வராது. இந்த இதெல்லாம் இன்னும் ஒரு வாரம் ஆகும் பழுக்க. அடுத்தடுத்து இந்த 3 பழுக்கும். இது மொத பழுக்கும், இது அடுத்து பழுக்கும், இது 2வது. அத மாதிரி நிறைய காய். இந்த வருங்க மொட்டு எல்லாம் காயெல்லாம் இருக்குது. தளிர் இப்பத்தான் மழை பெஞ்சிருக்கு, நல்லா தளிர் பிடிச்சிருக்கு. இந்த பூவை பார்த்தீங்களா? இந்த பூவிலே பிஞ்சு இறங்கும். இந்த மீன் அமிர்தம் அவ்வளவு ஒரு சத்தான பொருள். எதுவுமே நம்ம மீன் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாலும் அதை வேஸ்ட் படுத்த வேண்டாம். அதே மீன் அமிர்தம் ஊத்துனதுதான். எப்படி இருக்குன்னு பாருங்க, காய் எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்க. இதே மாதிரி நீங்க வீட்டுல வச்சிருக்கிற செடிகளுக்கு வேற உரம் எதுவுமே வைக்க வேண்டாம். இதே மாதிரி ஊத்துங்க, சூப்பரா காய் பிடிக்கும். ரொம்ப மோசமா இருந்துச்சு இந்த மரம். 2வது அது ஊத்துனோம், நல்லா வந்துருச்சு, நல்லா காய் பிடிச்சிருச்சு. அதனாலதான் அந்த மரம் கூட அந்த கொப்பு பாருங்க அந்த கொடுத்து வச்சிருக்கு.
இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க வீட்டுல. எதுவுமே களி போக விட வேண்டாம். இந்த இருக்கு வருங்க தென்னங்காய் நெத்த வச்சு பதியம் போட்டிருக்கோம் முளைக்கிறதுக்கு. நல்ல ரகத்துல தென்னாட்டுல இருந்தா எங்க மருமகளோட சொந்தக்காரர் கொடுத்து விட்டாங்க. வீட்டுக்கிட்டே பதியம் போட்டுக்கிறோம். இது முளைக்கையும் வைக்கிற வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். வீட்லயே நம்ம முளைக்க வைப்போம்னு முளைக்க வச்சிருக்கிறோம். இது 90 நாளா ஒரு 6 மாசம் ஆகும் முளைக்க. இந்த மழை காலம் தான் இது நல்லா முளைச்சி வரும். இது வித்து நல்ல பரும் வித்துல, அதனால முளைச்சி அடியில வேர் போட்ட பிறகுதான் இது வெளியே வரும் குருத்து. நீங்களே அதே மாதிரி நல்ல தென்னங்காய் கிடைச்சுன்னா இதை மாதிரி வீட்லயே எதுலையாச்சும் ஒரு தொட்டி இட்டில வச்சு முளைக்க வச்சு நல்லா பதியம் போட்டு வைக்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.